ஆண்டவருடைய விசுவாசியா இருக்கு சந்தோஷம். ஆனா ஆண்டவருக்குள்ள நீங்க எப்படி வளர்ந்து வாரீங்க, உங்களுக்குள்ள என்னென்ன சுபாவங்கள் கிரியை செய்கிறது, பிரிவினை இருக்கிறதா? பவுல் சொல்றாரு, நான் மரத்தை வச்சேன், அப்போல்லாம் தண்ணி ஊத்தினாரு, ஆனா விளைய செஞ்சது யாரு? அல்லேலூயா. விஜயாமாவுக்கு பாஸ்டர் அம்மா சுவிசேஷன் சொன்னாங்க, மரத்தை நட்டுனாங்க, அப்பப்போ சபைக்கு வரும்போது நான் அவங்களுக்கு தண்ணியை ஊத்துறேன், ஆனா விளைய செஞ்சது யாரு? ஆண்டவர். ராமே சொல்லுங்க பாப்போம். நாங்க உடன் வேலையாளு தான். நாங்க மூணு பேர் வேலை செய்யறோம். அவங்க நட்டா நான் நீர் பாய்ச்சுறேன், ஆண்டவர் என்ன செய்யறாரு? விளைய செய்யறாரு. மூணு பேர் சேர்ந்துதான் ஒரு மரம் வளருது, ஒரு ஆத்மா ரட்சிக்கப்படுது. அப்ப நாங்க உடன் வேலையாளு தாங்கிறார் பவுல். எங்களை பிடிச்சு நிக்காதீங்க, இயேசுவை பிடிங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சில ஊழியக்காரங்களை தேடி எங்க ரொம்ப தூரமா ட்ரெயின்ல ஏரோப்ளேன்ல பஸ்ஸும் பாடிஞ்சு ஏன் ஓடுறாங்க? இயேசு அவங்க ஊர்ல இல்லாமையா இருக்கு? இயேசு அவங்க சபையில இல்லாமையா இருக்கு? இயேசு அவங்களுக்குள்ள இல்லாமல் இருக்கிறாரு? இவங்க கட்சி ஆரம்பிக்க ஓடுறாங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் அவரை சேர்ந்தவன், நான் இவரை சேர்ந்தவன் சொல்லி குறிப்பிட்ட ஊழியக்காரர்களை பின்பற்றி இன்னைக்கு ரசிகர் மன்றம் சினிமாவில் இருக்கிறது போல இங்க உங்க கிறிஸ்துவத்திலே இப்படி இருக்குது. அல்லேலூயா. தெளிவில்லாத ஆட்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அஸ்திவாரம் இயேசு, அது மேல கட்டுகிறோம். நான் எப்படி கட்டுகிறோம்? நமக்குள்ள இந்த பேதமைகள் இருக்கிறதா, இந்த அறியாமை இருக்கிறதா? அதைத்தான் அவருக்கு கண்டித்து கொடுத்தார். நீங்கள் ஒருவன் கட்டினது வெந்து போனால் அவன் நஷ்டமடைவான், அவனும் ரட்சிக்கப்படுவான். அதுவும் அக்கினி நகப்பட்டு தப்பினது போல இருக்குமே. நீங்கள் தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள். அல்லேலூயா. ஆமா, தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம எப்படி ஆட்களை காணிக்கிறோம்? அவரு பாருங்க, சில ஞானி என்று என்றோம், அதே தப்பு. அல்லேலூயா. 20 ஞானியினுடைய சிந்தனைகளை வீண் என்று கர்த்தர் அறிந்திருக்கிறார். இப்படி இருக்க 21 இப்படி இருக்க ஒருவனும் மனத்தை குறித்த மேன்மை பாராட்ட எதிர்ப்பானாக, எல்லாம் உங்களுடையதே இருக்கிறார். பவுலாய்களும் அப்போலவாய்களும் கேபாவாய்களும் உலகமாய்களும் ஜீவனாக மரணமாய்களும் நிகழ்காரியங்களாக வருங்காலம் எல்லாம் உங்களுடையதே. நீங்கள் கிறிஸ்துவனுடையவர்கள். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நம் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறோம். தேவன் உங்களுக்கு வாசம் செய்கிறார். இந்த ஆலயத்தை நாம் கெடுக்க கூடாது. நமக்குள்ளே பேதமை இருக்கக்கூடாது, நமக்குள்ளே பிரிவினைகள் இருக்கக்கூடாது, நமக்குள்ளே போட்டி இருக்கக்கூடாது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதைத்தான் பவுல் சொல்லுகிறார், தேவன் உங்களில் வாசமாய் இருக்கிறார். நீங்கள் தேவனுடைய ஆலயத்தை கெடுக்காதீர்கள். உங்களுக்குள் பிரிவினை வேண்டாம். நாம் எல்லாம் கிறிஸ்துவின் சரீரமாக நாம் இருக்கிறோம். நம்ம யாரா இருக்கிறோம்?